ஹலோ கைஸ், இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா கீழக்கரை மணல்மேடு தான் போகிறோம். கிட்டத்தட்ட பிறநாள் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு, இன்னும் போகவே இல்லை வெளியேங்க. ஊரில் உள்ள கடற்கரைக்கு தான் போனோம், பட்டு அந்த அளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை கிடையாது. ஸோ பாய்ஸோட சேர்ந்து இன்னைக்கு நாங்கள் வந்து மணல்மேடு, கீழக்கரை மணல்மேடு போகிறோம். இன்னைக்குள்ள வீடியோவை இதை தான் எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Alright, so hey guys, what's up everybody? It's your boy Just Majid back with again with a new video. So guys, இல்ல சவுண்ட் பயங்கரமா பாட்டு போறாங்க. So guys, எங்க இது பயணம்? கீழக்கரை மச்சியை நோக்கி பார்ட் 2. ஸோ பார்ட் 2 வந்து நாங்க இப்போ பசங்களாம் சேர்ந்து கார்ல போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இன்னைக்கு நிறைய பிளான் இருக்குங்க. நிறைய பிளான் இருக்கு இன்னைக்கு. ஆமா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிறைவேறமான தெரியல பிளான் இருக்கு. தரித்தினத்துக்கு ஒரு ஆள் இருக்கு. அப்புறம் எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடியே நெகட்டிவான ஆளி ஒரு கேங்குக்கு ஒரு ஆமை இருக்காங்க. இந்த மாதிரி ஆமை நடக்காது, போக மாட்டோம். பாய் அந்த ஆமையை போட்டு கடல்ல இருக்கு பாய். ஜுவா செஞ்சுட்டு போவோம் பாய். நடக்கும் பாய் இன்ஷாஅல்லாஹ். சொல்லுவான்ல, இவன் எதுக்கு வச்சிருக்கனா கெடுக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போறோம்னா ராம்நாடுக்கு போறோம். ராம்நாட்ல போயிட்டு ஒரு சில பர்ச்சேசிங் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் சைட் பை சைடு முடிச்சதுக்கு அப்புறமா எங்க போறோம்? ரெண்டாவது எங்க போறோம்? இது சர்வீஸ் சென்டர். ரெண்டாவது கீழக்கரை ஒரு நல்ல பைக். ரெண்டாவது கீழக்கரை அடிச்சிட்டு வர மாதிரி இருக்கு. வேற வண்டி. ஆமா, ஃபர்ஸ்ட் போய் சில பர்ச்சேஸ் இருக்கு. பர்ச்சேஸ் முடிச்சிட்டு அப்படியே கீழக்கரை போய் மணல்மேடு போட்டுருங்க. அங்க போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஜெய்தோன். பின்னாடி அதான் ஜூம் பண்ணிருங்க. அந்தால மூஞ்சி ஜூம் பண்ணிருங்க. காட்டுங்க. இந்த ஆள்தாங்க. இவங்க எஸ்பி வந்து 1000 ரூபாய் போட்டுருக்கு. பெருனா காசு ஒவ்வொருத்தர் 1000 ரூபாய் போட்டாப்ல. டேய் யூஸ் ஸ்பான்சர். ஏ கண்டிப்பா வாங்கி கொடுப்பா மக்கள். மதுரியாங்க. அதெல்லாம் வாங்கி தர வேண்டிய வழியே இல்ல. பேங்க்ல கொண்டு போய் கொடுத்துருவாங்க. எங்களுக்கு காசு வேணும். அந்த காசு நோ எனக்கு காசு வந்தே ஆனே. அது யாரும் இப்ப இது பண்ணி விட்டுருக்காங்க. அதனால நிக்கல. அவளே வந்து சண்டை ஆகிட்டே இருக்கு. பட் ஓகே, ஃபன். எவ்வளவு காசு போட்டு விட்டுருக்காங்க. அதே தேவையில்ல. அம்ஜத் போட்டு சார், நான் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே 700 ரூபாய் கொடுத்து ராம்நாட்ல போயிட்டு அங்க இருந்து நான் கண்டிப்பா பண்ணேன். ஏன்னா என்ன யாருமே டீ குடிக்கல. சாயந்தரம் ஆயிடுச்சுல, போய் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன வரேன். ஸோ guys, எங்கடா போறியா? அவங்க போட்டு மாத்திரை போங்க. ஸோ guys, அவங்க 2 பேரும் மாத்திரை வாங்க போறாங்க. நாங்க 2 பேரும் வந்து போயிட்டு பேண்ட்டு, ட்ராலி எல்லாத்தையுமே வந்து வாங்கினேன். அங்கே போய் வாங்கினதுக்கு அப்புறமா தெரியும் பண்ணதோட அடுத்து மடல் எடுத்துறேன். ஸோ காய்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலினாஸ்குள்ளே. அலினாஸ் பேக் கடை வச்சுருக்காங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். பசங்க தான் கூப்பிட்டு வந்தேன். ஸோ மகாராஜாவில் பேக்லாம் பார்த்தோம், ட்ராலி அது அந்தளவுக்கு ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். பட் ஸ்டில் மற்ற இடத்துல ப்ரைஸ் கம்பேரிசன் பார்க்கலாமே சொல்லிட்டு அலினாஸ்குள்ளே வந்திருக்கோம். இங்கே என்னன்னு தெரியல. இங்கே அமைஞ்சுச்சுன்னா எடுப்போம், இல்லைன்னா திரும்ப மகாராஜா தான். 2 வீலா 4 வீலான்னு பஞ்சாயத்து. ஸோ காய்ஸ், வாங்கியாச்சு. என்னாச்சு? ஓகே தானே? ஓகே தான். ஓகே, நம்ம பசங்க பார்கெயின் பண்ணி தெருக்கி விட்டாங்க. ஆமாம், அண்ணா அவர் மக்பூல் மூஞ்சிக்காருங்க. அவர் தான் குறைச்சி விட்டாப்புல. இதாக இருக்கு. அலினாஸ் பேக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க, கடை வச்சுருக்காங்க. வந்தீங்கன்னா ஆஃபர் பார்கெயின் பண்ணுறதுல அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். ஆமாம், அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் எல்லா பக்கமும் வந்து பார்க்கிங் பண்ணி உங்களுக்கு நல்லா வாங்கி தருவாப்புல. ஸோ காய்ஸ், டைம் வந்து என்னாச்சு? இப்போ ஆல்மோஸ்ட் 7 மணி ஆக போகுது. சதக் சென்டர்லேயே நாங்கள் வந்து தொழுதுட்டு இன்னும் தான் பேண்ட் எடுத்துக்கிருக்காங்க. என்ன உள்ளே போயிட்டு காணோம். உள்ளே போய் எதாவது ட்ரை பண்ணிக்கிருக்காப்புல. அவர் உள்ளே போயிட்டார். அந்த சிரிப்புக்கான ஐக்கான் அவர் தான். அவர் உள்ளே போயிட்டாரு. மாடல் ஏதோ பண்ணியிருக்காப்புல, என்னன்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி 7:30 மணிக்கெல்லாம் மணல்மேடு போய் ஆகணும். ஆமாம், மணல்மேடு போய் அங்கே கொஞ்சம் அரைமுறை கூட்டிட்டு அபோல் மேலே கேமரா தெரியா பாருங்க. வெளியே வந்துட்டாப்ல. பாரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கிறது தான். கூடிய சீக்கிரம் தானே பிஸ்னஸ் பண்ணி இவங்க எல்லாரையும் ஒன்றா வச்சுருங்க. என்னடா கண்டிப்பா நான் எவ்வளோ நல்ல விஷயம் பேசியிருக்கேன். அடுத்த வருஷம் என்ன ஆகும்? சொல்லு, என்ன சொல்ல வர? உன்னோட ஃபியூச்சர் சொல்லு. என்ன இப்பதான் வேலைக்கு போய் 2 மாசம் ஆச்சு, வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் ஒண்ணா இருந்தாங்க, சந்தோஷமா இருக்கு. அதுக்கு தானே சொல்லிக்கிறேன், நான் கூடிய சீக்கிரம் வந்து ஏதாவது பிசினஸ் பண்ணி எல்லாரும் ஒண்ணாயிரம் கூடிய சீக்கிரம் நடக்கும். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு நடக்கும். ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நடக்கும். நான் அங்க ஒருத்தர் நடந்துட்டு இருக்கேன். அக்பர், என்ன நினைக்கிறீங்க அந்த பேண்டை பத்தி? நல்லா இருக்கு. யூடியூபர்னா அப்படிதான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். கண்ணுக்கு
கீழக்கரை ஊராட்சிக்குள்ள வந்தாச்சு. 20 நிமிஷத்துல வந்தாச்சு. ஆமாம், 20 நிமிஷத்தில் வந்தாச்சு. கீழக்கரை ஊராட்சி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே வெளிச்சங்கள், கடைகள், மக்கள் கூட்டம், நல்ல நல்ல பறக்கத்தாக இருக்கு. கீழக்கரைக்கு வந்தீங்கன்னா அப்படியே ஒரே பறக்கத்தாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள். எஸ், அந்த கடை தோணுனா ஓகே. இனி அங்கே நாங்கள் போயிட்டு கன்னியூ பண்ணுறோம். ஃபைனலி நாங்கள் எங்கே வந்துட்டோம்னா கீழக்கரையில். இது எத்தனாவது மணல் மேடு? இது 3வது மணல் மேடு. 3வது மணல் மேடு. 5 நாள். ஆமாம், அந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போகிறதுக்குள்ளே மணல் மேடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறப்ப இங்கே மணல் மேடை இருக்காது. நானும் தான் எடிட் பண்ணேன். வேற ஐயா ஸ்டண்ட் பண்ணாப்ல. ஐயா போய் டிஸ்பிளே கண்ணுக்கு குளிர்ச்சியா பல இது இருக்கு. எங்களது பயணம் கீழக்கரை அஸ்தாபிருல்லாவை நோக்கி. சரி, உள்ள போயிட்டு கன்னியூ பண்ண. சிசிடிவி கேமராலாம் வச்சிருக்காங்க. இது ஏதோ மேப் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கீழக்கரை போட்டுக்கலாம். ஏங்க, ஒரு நான் வந்ததுலேயே இதுதான் ரொம்ப பெரிய பொருட்காட்சி மாதிரி தெரியுதுறான் எனக்கு. இல்ல மச்சான், இதோட பெருசா போறேன். நான் வந்ததுக்கு இதான் பெருசா தெரியும். பிரச்சனை இல்ல. இது முடிச்சிட்டு ராம்நாட்ல பொருட்காட்சி போட்டுருக்காங்களா, அதே பார்த்துட்டு நல்லா பெருசா இருக்கா. ராட்டினம் இருக்கு, இங்க ஒரு ராட்டினம் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ராட்டினம் இருக்கு, அப்புறம் இங்க ஒரு கப்பல் இருக்கு. பசங்க எதுல போகணும் பிளான் போட்டு இருக்காங்க. என்ன கேட்டா இந்த ஊஞ்சால போகுமா என்ன கதை? இந்த ஊஞ்சாவா? அங்கேயும் ஒரு கப்பல் இருக்கோ? இது வந்து சின்ன கப்பல் ஊஞ்சா, பெரிய கப்பல் ஊஞ்சா. என்னோட அட்ரினலின்லாம் பயங்கரமா வந்து பம்ப் ஆகுது. இப்போ எனக்கு பட 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 படன்னு அடிக்குதுடா. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுடா நான் நீங்கள் வந்து எதனா ஒரு இதில் போகண்டா. ஸோ கைஸ் வந்தாச்சு உள்ளாக்க. அவன் பாருங்க கம்பெனிலேருந்து கால் பண்ணுறான், ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன். பாபுஜி 60 ரூபாயா? எல்லாமே 60 ரூபா. கைஸ் நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் வரேன். இது ஃபுல்லாக ஒரே லைனில் ஃபுல்லாக ஒரே கடையாக தான் இருக்குது. ஜிபேலாம் இல்லையா? கைஸ் தொழுது முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு பேர் என்ன? அப்பளம். டெல்லி அப்பளமா? அதான் மசாலாலாம் போட்டு தராங்க. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணாதியா, எதையாவது வாங்கிட்டே இருக்காங்க. எண்ணெய் மட்டும் பார்த்துறாதியா, எண்ணெயை பார்க்க மாட்டாங்க. இந்த எண்ணெயா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே வாங்க. இது என்ன பேர்? இந்த ஐட்டம் பேர் என்ன? காளான். காளானாடா இது? ஸோ கைஸ் பசங்க முதல்ல வாங்கிக்கிறதே காளான். இது வந்து கேபேஜ் போட்டு பண்றது. கேபேஜ் காளான். அப்போ இது மாதிரி அப்போனா இது காளான் இல்லை, கேபேஜ் ஆன். இந்த மாதிரி காமெடிங்கெலாம் சிறப்பாக தான் அடி விழும். சொல்லுங்க அக்போல், என்ன நினைக்கிறீங்க? ஐயா அது ஸ்பெஷலாக அதை போட்டுக்கிருக்காப்ல. நம்மளுக்கு ஸ்பெஷலாக இல்லை, நம்மனாலே ஸ்பெஷல் தான். ஐயா முகத்தை பாருங்க, ஐட்டம் செமையாக. மம்மது என்னடா ஓயிட்டா? எப்படா இருக்கு ப்ரோஸ்? சூப்பரா. ஏன் சாப்பிடு, நீ சாப்பிடு. காபேஜ் சூப்பரா இருக்கு. சாப்பிடுங்க. இப்போ காபேஜ் சூப்பர். ஓகே, வந்து இறங்கின இடம் ஏற்றம் வந்து இறங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்களா வீடியோ எடுத்துகிட்டே இருக்காப்ல. ஹாய் காய்ஸ். ஓகே, உள்ளே போய் என்ன செய்ய போகிறோம்னு தெரியல, போய் பார்த்துக்குறோம். ஓகே பாய் காய்ஸ். ஓகே பாய். கைஸ் கடைசியில் உள்ள வந்து உட்காந்தாச்சு. உட்காந்து ஆர்டர் போட்டு உட்காந்துருக்கோம். அது மாதிரி சாப்பாடு நாங்கள் வீடியோ எடுத்து காமிக்கிறோம். பாய் உட்காந்துருக்காப்புல, கைஸ் உட்காந்துருக்காங்க. தெரியுதா இல்லை வெள்ளையா தெரியுதா? தெரியுதா? இல்லை, நான் அவங்கள வந்து பேக் கேமராவில் காமிக்கிறேன். This is a mushroom. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் இதே வந்திருக்கு. ரான் பிரியாணி எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. உங்களின் கருத்து? ஆர்டர் பண்ணது வர வரைக்கும் நீங்கள் அக்பல், உங்களின் கருத்து? புரியல. உங்களின் கருத்து? இல்லை, சாப்பாடு சொல்லி
பாய். நான் சாப்பிடுவேன். எப்படி இருக்கு பாருங்க. மட்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் மட்டன்.